அஸ்ஸலாமு அலைக்கும். மசால் தோசை எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். எண்ணெயில் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே கறி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம தோசை சுட்டுடலாம். தோசை கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தோசையை மெல்லிசாக ஊற்றி அது கூடவே நெய்யை நல்லா அதிகமாக விட்டு நடுவுலையும் நல்லா நெய் விட்டு மேங்கொண்டு தோசை வெந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற மாவை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இப்படி நல்லா வேணுங்கிற அளவுக்கு ஷேப்பில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து நம்ம சூப்பராக சட்னி சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதை விட இது சட்னி சாம்பார் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம்.